வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு குல்ஃபி வகை தான். அதாவது மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி. அதாவது மாம்பழத்துக்குள்ளே நம்ம வந்து குல்ஃபியை ஸ்டஃப் பண்ணி எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது சம்மருக்கும் இப்போ வந்து மாம்பழம் சீசன்றதால இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நல்ல கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் வந்து 1 லிட்ரு ஃபுல் ஃபேட்டு பாலை தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறேன். எதுக்கு நம்ம வந்து ஃபுல் ஃபேட் எடுக்கிறோன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு குல்ஃபி வந்து நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வந்து நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ வந்து பாலை வந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பால் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு நல்லா வந்து திக்காகணும் பால். நம்ம பால்கோவாலாம் செய்வோம்ல, அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகணும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணிடுறேன், பாதாமும் பிஸ்தாவும் நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு 2 ஓட்டு ஊட்டி இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது அளவு பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே அளவுக்கு நான் வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா இந்த அளவு போதும். இல்லை மாம்பழம் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா, இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து திக்காயிடுச்சு பால். ஸோ இந்த அளவில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு விருப்பமான மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து மேலே வந்து கட் பண்ணிட்டேன். அதை வந்து ரீட்டைன் பண்ணிக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற சீடை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதில் அப்புறமே சீடில் இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வலிச்சிட்டு மறுபடியும் இதில் வந்து உள்ளே வச்சுட்டேன் நான். ஏன்னா வந்து நம்மளுக்கு அதுதான் முக்கியம், அது கீழே தூக்கி போட வேண்டாம். இப்போ அந்த குல்ஃபி மிக்சர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ளே ஊற்றிடுறேன். இந்த மாதிரி ஒரு கப்புக்குள்ளே வச்சு பண்ணுங்கள். ஊற்றிட்டு இந்த மாதிரி மேலே அந்த பீஸை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதே ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து எல்லா மாம்பழத்துக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிடுங்க. நான் 2 டிஃப்ரெண்ட்டான மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சீடை எடுத்துகிட்டு ஃப்ளஷை மட்டும் வச்சுக்கோங்க, அதை சதையை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம குல்ஃபி மிக்சரை ஊற்றிடலாம். இப்போ அதே மாதிரி வந்து அந்த மேலே இருக்கிற பாட்டை வந்து மூடிடுங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் மிக்சர் இருந்துச்சு, குல்ஃபி மிக்சர். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி மண்பானையில் செஞ்ச ஒரு டம்ளரில் நான் ஊற்றிக்கிறேன். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். அப்புறம் மோல்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மோல்டில் ஊற்றிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நார்மல் டம்ளரில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து அந்த மிக்சர் வந்து இன்னும் இருந்துச்சுன்னா, இல்லை மாம்பழத்துலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து மாம்பழத்துலேயும் இந்த மாதிரி மோல்ட்லேயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மோல்ட்லேயும் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நீங்கள் கவர் பண்ணி ஒரு 8 மணி நேரம் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ மாம்பழம் சீசன்றனால இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குல்ஃபி நம்ம நார்மல் குல்ஃபியாக இப்படி செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து மாம்பழத்தில் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் மாம்பழமும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 8 மணி நேரம் ஆகிடுச்சு. எல்லாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி டம்ளர்லேயும் ஊற்றி காமிச்சிருக்கேன், மோல்ட்லேயும் வச்சு காமிச்சிருக்கேன், மாம்பழத்துலேயும் வச்சு ஊற்றி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்காக நான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நான் வைக்கிறேன். அப்படின்னா வந்து அது அப்படியே சூப்பராக வந்து சாஃப்டாயிடும். இப்போ இந்த மாம்பழத்தை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நம்ம தோல் சீவ போகிறோம். கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க.
பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் தோல் சீவியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எந்த ஷேப்பு விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் உள்ள ஸ்டஃபிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாம்பழத்தோடையும் அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்க அந்த குல்ஃபியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Thank you so much.